ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு மீன் பிடிக்க போகிறோம். வலையெல்லாம் எடுத்து படையோட இருந்துச்சு. படையே வந்தாலும் படவோட ஊர்ல இருந்து அனப்பாளைய டேமுக்கு மீன் பிடிக்க போயிட்டு இருக்கோம். அதான் இன்னைக்கு விளாகு. வாங்க மீன் பிடிக்கிறத காமிக்கிறேன், எப்படி எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு. சைலண்ட் காலேஜ் பக்கத்தில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் போயிடுவோம். அப்புறம் அந்த மீன் பிடிக்கிறத எப்படி எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதான் கைஸ், போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுதான் கைஸ், வந்துட்டோம், பக்கத்தால் வந்துட்டோம். பிடிக்கிறத காமிக்கிறேன். அனப்பாளைய டேமுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறது தான் காமிக்க போகிறேன், பார்ப்போம். போயிட்டு இருக்கோம் மீன் பிடிக்க. நாங்கள் நீங்கள் மீன் பிடிக்க போயிட்டுருக்கோம். பாய். இங்கடா பாய். இந்த இடத்துல தான் போட்டு அளப்பிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. ஆடா தெரியலையே, அளப்புறாங்க. ஏன் மீனா பிடிக்கிறாங்க? ஆமாம், மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மக்களே. அங்கே இங்க அங்கதான் அவங்க பிடிக்கிறாங்களா, அங்கதான் பிடிச்சோம். பெரிய பெரிய மீன் பிடிச்சோம். தெரில மக்களே, தண்ணி வத்திருச்சு. மீன் பெருசு இருக்காளேன்னு தெரில. அங்கே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தோம். பெரிய பெரிய மீனை பிடிச்சோம். ஒவ்வொரு மீனும் 1 கிலோ 1.5 கிலோ இருக்க மாட்டோம் பிடிச்சோம். பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி தான் மீன் பிடிச்சோம். எல்லாம் இப்படி இருக்கும், என் கை சைஸ் இருக்கும் மக்களே. பெரிய பெரிய மீனாக தான் இருக்கும் எல்லாமே. தண்ணி வத்திருச்சு. இப்போ நான் வந்திருந்தப்போ சரியான தண்ணி ஆழமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மீன் இருக்காளேன்னு தெரில. வாங்க பார்ப்போம். உங்கள் கலரில் இருந்துச்சு.
இவர் தான் வீராசாமி வந்து கொண்டிருக்கிறார். வீராசாமி பெரிய பெரிய மீன் பிடிப்பவர் இவர் தான். சரிப்பா, அப்புறம் வேற ஏதாச்சும் அவ்வளோதான், வலையை விட்டாங்க கைஸ். இதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறது தான். மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நிறையா மீன் இருக்கு மக்களே. பெருசு இருக்கான்னு தெரியல, சின்ன சின்னது நிறையா இருக்கு. ஏகப்பட்ட மீன், சின்ன சின்ன மீனாக இருக்கு. எப்படி மீன் தண்ணி இருக்கு. செல்லு பாயில தான் இருக்கு. பாருங்க guys, உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. பாருங்க எப்படி தாண்டுதுன்னு பாருங்க. ஒரு மீன், எல்லாம் மீன் தான். எப்படி மீன் தண்ணி இருக்கா? நீ பிடிச்சதே இருக்கா? இல்லை பெருசா இருக்குமோ பார்ப்போம் வாங்க. பிடிக்கிறாரா இல்லையா, எப்படி இருக்குண்ணா? ஹாய் गाइस, பை பை டலே. நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கான். கோர் மீன் எடுத்து மண்டையிலே போட்டு வாடா. டாடா பை பை குட் பை. டாடா பை பை குட் பை. சீக்கிரம் ஓடுறா மேல. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய மீன் தரலே. பெரிய ஆறாம் மாட்டிடுச்சு மக்களே. ஒரு ஆறாம், பெரிய ஆறாம் காட்டான். பெரிய ஆறாம் வந்து மாட்டிருக்கு பாருங்க. காட்டான் வாஜி வா, அதை காட்டுவா. பெருசு பெருசா அடு அப்படியே கீழே இப்போ கையில் காமி, கையில் சுற்றி லைட்டாக காமி. கொத்தும் ஆறான். சரி ஓகே. வாழு தெரிய பாருங்க. ரொம்ப வெயில் அடிக்குது, ஒன்றும் முடியல. பைய கொண்டா நானே விட்டுருவேன். பாருங்க எவ்வளோ பெரிய மீன். நான் தான் சொன்னேன்ல, அவன் தான் பெரிய மீன் பிடிப்பான்னு சொன்னான்ல மக்களே. அவர் தான் மீன், பெரிய மீன் பிடிச்சிட்டு போறாரு பாருங்க மக்களே. பெரிய மீன் பிடிச்சிட்டு போறாரு தம்பி. அவர் தான் பெரிய மீன் பிடிப்பாரு. ஒரு மீன் தான் பெரிய மீன் மாட்டேங்குது மக்களே. அங்கே பாருங்க, அவனை பாருங்க ஆறா பிடிச்சிட்டு போறான் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நல்லா தெரியும். பாருங்க பெரிய மீன் பிடிப்பவர் வராரு. இவர் தான் பெரிய பெரிய மீன் பிடிப்பாரு தம்பி திவித். போய் அந்த சாக்க போய் தண்ணிக்குள்ள வைங்கடா போடா. ஈத்த தானி குடிக்க வந்திருக்காரு பாத்துங்க.
பரிசல்லாம் இருக்கு பாருங்க. பரிசல்லாம் வச்சு மீன் பிடிக்கிறாங்க அனப்பளை டேமில். முதற்குழியை கண்டுபிடிக்க போய் கொண்டிருக்கிறார் ஜீவா, மும்பை அணியை சேர்ந்தவர். நான் பெரிய மீன் எதுவும் மாட்டல, பெரிய மீன் மாட்டினா காமிக்கிறேன். இல்லை சின்ன சின்ன மீனாக தான் மாட்டிருக்கு. பெருசா ஜிலேபியா மாட்டிச்சா பெருசா? அதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன் சரவணா. வர எவ்வளோ மீன் தாண்டு, எல்லாம் கெண்டை தான், சின்ன சின்ன கெண்டை. அங்கே பாருங்க. எடுத்தீங்களா இல்லையா? பெருசா சின்னதா? அங்கே செத்து கிடந்து அந்த மாட்டம் இருக்குமா? ஆமா அந்த மாட்டோமா? ஓகே ஓகே. உங்க வலை இழுக்குது மீனா, இந்த பஞ்சு இழுக்குது பாரு. சின்னதா வலை இழுத்துது பாருண்ணா. ஆ கெண்டாதானா? பெருசாட்டமே வலை இழுத்துது, சின்னதானா? ஏய் அங்க என்னடா பண்ற ஜீவா? அங்க வாடா. எல்லாம் சின்ன சின்ன கெண்டை தான், குறிப்பிட்ட கெண்டை. எடுத்துண்ணா கண்டையில எடுத்துண்ணா. ஏன் உனக்கு உட்கார மாட்டியா? ஏன் ரூம் பண்ணல போய் வீட்டில் உட்காந்து ஏன்ற ஓய் பாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. பாட்டில் வா விட்டு பாரு, ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குது. பிள்ளையா இருக்குது. இன்னும் மாட்டல மக்களே, எல்லாம் சின்ன சின்ன கண்டையாக தான் மாட்டிருக்கு. சின்ன கண்டை தான், பெரிய கண்டை ஒன்றும் இல்லை. பெரிய மீன் இல்லை, கண்டை தான். எல்லாம் ஓரளவு பெரிய கண்டை தானே, கண்டை அவுரி. எப்படா போனீங்க?
எப்பறம் போனீங்க? ஐயோ மீனெல்லாம் பெரிய பெரிய மீனாக இருந்தது மக்கள். முன்னாடி நாங்கள் பிடிச்சிட்டோம். நம்ம வேலை போகலான்ட்டு இருந்தேன். செல்லு கொண்டு வரல. செல்லு வீட்டில் சார்ஜ் போட்டு வந்துட்டேன். அதனால் வந்துட்டு அது நான் என்னால் காட்ட முடியல. நான் வேணால் வந்துட்டு அது ஃபோட்டோ இருந்தேன்னா இந்த விளாகில் வந்துட்டு காமிக்கிறேன். எல்லா மீன்லாம் தான் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. எல்லாம் சின்ன மீனாக தான் இருக்குது. இந்த பாருங்க ஜிலேபி. இதான் மக்களே ஜிலேபி. பெரிய மீன்லாம் இருந்ததெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டோம். வந்து ஒரு 80 கிலோ பிடிச்சிருப்போம். மீன் மட்டும் பெரிய மீன் கல்பாசின்னு சொல்லுவாங்க. அந்த மீன் பிடிச்சோம். ஒரு 30-40 கிலோ பிடிச்சிருப்போம் அந்த மீன். அப்புறம் மீதி எல்லாம் ஜிலேபி தான். ஜிலேபி ஒரு 40 கிலோ 45 கிலோ பிடிச்சிருப்போம். எல்லாம் இந்த இடத்துல தான் பிடிச்சோம். இந்த இடத்துல தான் பிடிச்சோம். இந்த இடத்துல தான். ஆனால் இப்போ எல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி வந்தோம். இப்போ தண்ணி நிறையா இருந்தது. அப்போ பிடிச்சோம். இப்போ வந்துட்டு கம்மியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து யார் பிடிச்சாங்கன்னு தெரியல. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மீன் பிடிச்சிருந்தாங்க சொன்னாங்க. இப்போ தம்பி வலையை போட்டு பிடிச்சிருந்தாங்க. பெரிய பெரிய மீன் பிடிச்சாங்க அப்படின்னாங்க. எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இருக்குது பெரிய மீன்லாம். மீன் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நாங்கள் வலை போடுறோம். அந்த இடத்துல வலை போடுறோம். அங்கே மீன் மாட்டுதல்னு தெரில. பெரிய மீன் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். நம்ம விளாக் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தாக்க பில் ஆளில் போட்டுங்க. இது மாதிரி விளாக் வந்துகிட்டே இருக்கும். இதனால் ஆளில் போட்டுங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தாக்க பில் ஆளில் போட்டுங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு வந்துட்டு நான் அனப்பளை டேம் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காமிக்க ஏம்மா பாருங்க மக்களே. அனப்பளை டேமு. ஆமாம் அண்ணனுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. சூப்பராக இருக்கும் மக்களே. அங்கே ஒருத்தர் எந்திரிச்சியப்பா. அனப்பளை டேம் தான். மாசாக இருக்கும் மக்களே டேம். ஆனால் ஒரு நாளைக்கு தண்ணி இருக்கும்போது வந்து ஆமாம் மக்களே, ஒரு நாள் தண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் விளாகில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க ஜீவா வந்துட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு இருக்கிறான் ஜீவா. மும்பை ஜீவா மும்ப்ரா. அவர் மும்பை பவுலிங்கில் வந்துட்டு மும்ப்ரா. பேட்டிங்கில் வந்துட்டு ரோஹித் சர்மாவா? யாரு பேட்டிங்கில் ரோஹித் சர்மா. அவரு கௌசியா இல்லை இவனா? சரி நம்மளோட கைஸ்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம கைஸ் எல்லாம். ஓகே கைஸ், இந்த இடத்துல மீன் பிடிக்க போகல. அந்த இடத்துல நான் மீன் பிடிச்சி காட்டுறேன். எப்படி சின்ன மீன் தான் பிடிக்கிறாங்கன்னு காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு கீழே இறங்கி மீன் பிடிக்கிறத காட்டுறேன். ஏம்மா இந்த குழியில் தான் மீன் போட்டு வச்சுருந்தோம். போனதாக இருந்தப்ப நாங்கள் தான் போட்டோம். அப்போ பார்த்து எவ்வளோ தூரம் தண்ணி இருந்திருக்கு பார்த்து. இந்த இடத்துல தண்ணி இருந்தது. அப்போ நாங்கள் வந்திருந்தப்போ அப்போ எவ்வளோ கீழே போயிருக்கு பாருங்க. வயசுலாம் வந்துட்டு பிடிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் பிடிச்சிருக்கேன். நீர்மொழி பேர் என்ன சொல்லுவாங்க தெரியல. நீர்மொழி யானையான்னு சொல்லுவாங்களே மாதானம். அதுதான் இவரு. பார்த்துக்குங்க. வராரு பாருங்க. இந்த வர எப்படி மீன்லாம் தாண்டுது பாருங்க. மீன் எப்படி தாண்டுது பாருங்க. செல்லு தாண்டுங்களா? மீன்லாம் தாண்டுது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இவ்வளோ தாண்டுது பாருங்க. தீட்டாங்க போய் எடுத்துறா. தீட்டு போட தீட்டாங்க வர. இங்க பாருங்க எவ்வளவு மீன்.
சப்பாத்தி இருக்குங்க கண்ணை ஓட்டிங்க. பிடிச்சி போட்டாருங்க ஜிலேபி பிடிச்சி போட்டாருங்க. மறுபடியும் ஒன்று பிடிச்சி போட்டார் ஒரு நல்ல ஒரு கேங் பா. தமிழாஜி பாருங்க அவனை எடுத்து மேல தூக்கி கம்முடா. பாருங்க மாட்டீர்களை எடுத்து விடுறானா பாறையெல்லாம். ஏய் இங்கடா. ஏய் கடமை குறடே. இங்க பாருங்க மீன் எப்படி மாண்டி எடுக்க இங்க வாடா டேய், இங்க ஒன்று இருக்கு பாரு. டேய் தண்ணிக்குள்ள வைடா. எத்தனை மீனை காத்துறியா? பெரிய பெரிய மீன் மாட்டுன்ட்டு வந்தோம். ஆனால் மாட்டில் ஏமாந்து போயிட்டு வந்து ஒரு பெரிய மீன் கூட மாட்டல. எல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு சின்ன சின்ன கண்டையாக தான் இருக்குது. 2 கட்டை போய் உள்ள பெரிய பெரிய கெண்டையாக இருக்குங்களே. இன்னும் ஒரு 4-5 கிலோ இருக்கும் அந்த மாட்டம் இருக்குது. தவக்கலை பாருங்க. தவக்கலை எப்படி நீங்கிட்டு பாருங்க. இன்னொரு கொடுத்துருப்பா நானு. ஏன் ஐயோ எங்கிட்ட வரக்கூடாது. மறுபடியும் டைவர்ட். எல்லாம் பெரிய பெரிய கண்டை தான். இன்னும் கூட சின்ன சின்னது கிடையாது. வீடியோ போறாரு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ சாமி லே இந்த கெண்டை பெரிய பெரிய மீன் விடமாட்டாங்க. இப்போ ரவுண்டு மறுபடியும் பிடிக்கல. எல்லாம் அரிசி செஞ்சுட்டாங்களே. நம்மளே அரிசி செஞ்சுட்டு மாட்டிருக்கா. நான் வந்தப்பே கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோ பிடிச்சிருமா. நாங்கள் வந்தோம்ல அப்போ ஆண்டா ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கிட்டு போட்டோம். அப்படி போட்டு எல்லாம் ஜிலேபி கொண்ட ஒரு 30 கிலோ பார்க்க பிடிச்சோம். இந்த சைடில் வந்தோம். அந்த சைடில் மீன் மாட்டி அஞ்சிட்டலாம். ஒவ்வொரு கண்டையும் கல்பாசி தான்டா. பனி மிஞ்சி கண்டையா ஏதோ ஒன்று 3/4 கிலோ. ஒரு லோகு ஒன்று மாட்டிச்சு 1 கிலோக்கு கடைசியாக. அந்த மாட்டை உனக்கு மாட்டுன்னு பார்த்தா மாட்டாதான் இருக்கு. நீ ராசிலையா இருக்கு. இங்கே கொட்டு மீன் அதான் அந்த குழியில் கொட்டா. அங்கே கொட்டு கொட்டு பாருங்க. எல்லாம் இவ்வளோ கெண்டை பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய கெண்டை. அங்கே வர ஜிலேபி தாண்டி போயிடும். இல்லைப்பா எல்லாம் சாக்குள்ள எடுத்து போகிறோம். இதை பாத்தீங்களா கைஸ் ஒண்ணு எத்த சோடு பாத்தீங்களா. இங்கே பாருங்க ஜிலேபி. இதான் ஜிலேபி மக்களே. லைக் பண்ணுங்க மக்களே. ஜிலேபி பிடிக்கணும் லைக் பண்ணுங்க. கெண்டை பிடிக்கணும் எடுத்து போட்டுறியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுத்து போட்டுறியா? எடுத்து போகிறோம். இதை எல்லாம் எடுத்து போட எல்லாத்தையும் எடுத்து போகிறோம். சாகபடி நீ சாகபடி வா. ஏய் சாக்கு போடுறா. நீ சாக்கு பிடி. அப்படி விரிச்சு பிடி சாக்கு. கொண்டு போய் வளர்த்துறியா? ஏன் வளர்த்து ஒரு பெரிய தொட்டியா அடியில போட்டு. யாருக்கு அது மீன் யாரையும் அந்த ஈகிலி சொல்றேன்னா அறிய தெரியாது. சாக்கே நம்பிடும் போல. அங்கே பாருங்க சாக்குக்குள்ள பாருங்க. சாக்கு விரிச்சியாடா. சாக்கு நல்லா விரிச்சியாடா. அங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ மீன் பாருங்க சாக்குள்ள. எப்படி வைங்க கட்டு பாருங்க கைஸ். சாக்கு கைஸ் எல்லாமே கெண்டை தான் கைஸ். எல்லாம் கெண்டை தான். கெண்டை ஜிலேபி அப்புறம் ஒரே ஒரு ஆரம். ஏன்னாப்புல இன்னும் அங்கே இன்னொரு கட்டை போய் நிறுத்திட்டு இருக்காங்க. அது வந்துட்டு காமிக்கிறான். அது கெண்டை தான் கைஸ். இங்கே பாருங்க இழுக்க முடியாது வந்துட்டு போயிட்டு பாருங்க. அவனை பாருங்க. அப்போ எத்தனை கிலோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்பல தூக்கு சாக்க தூக்கு பார்ப்போம். தூக்க முடியுதான்னு பார்ப்போம். சாக்கு தூக்கு. ஐயோ சாக்க தூக்கு தானே உழு. அவ்வளோ வெயிட்டாக இருக்கு மக்களே. எல்லாம் என்ன பிடிச்சி போட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை
வெயில் ஓவர் வெயில் முடியல. மறுபடியும் ஒரு கட்டப்பை வந்துருச்சு. இன்னொரு கட்டப்பை அங்கே நெப்பிட்டு இருக்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்க தெரியுதுங்களா, இன்னொரு கட்டப்பையை நெப்பிட்டு இருக்காங்க. இங்கே இதை காட்டு மாப்பிள்ள, இதை காட்டு. நம்ம வந்து வேற ஊருக்கு வந்திருக்கோம். வேற ஊர் இல்லை, அனப்பாளையம். அனப்பாளையம் வந்திருக்கோம். இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த கட்டப்பையில் மீன் எவ்வளோ மீன் இருக்குன்னு. இந்த கட்டப்பையிலேருந்து கொட்டி இப்போ சாக்குக்கு உள்ளே போட்டுருக்காங்க. சாக்குக்குள்ளே போட்டா அங்கேருந்து வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இருக்கிறேன். மும்பரா என்ன மும்பரா 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 ஒன்றும் பறன்றது சரியில்லைங்க. இன்னொரு கட்டப்பை கொண்டு வர போறாராமா. என்னடா சங்கா சொம்பளிங்க இந்தா அள்ளி போட்டு போடா, அள்ளி போட்டு அதுக்குள்ள வச்சுப்போ. அவ்வளோதான். இது மாப்பிள்ளை வந்துட்டு தண்ணிக்குள்ளே வைக்க போறாரு. எப்படி தூக்கிட்டு போறாருன்னு பாருங்க. அதனால தூக்க முடியல, தூக்க முடியாமல் எடுத்துட்டு போயிட்டு மாப்பிள்ள சாக்கு தூக்கு பாப்பா. இப்போ தூக்காமி பாப்பா தூக்க முடியல. சரி போய் வை போ இழுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள வை. விட்டாலே அது தூக்கி காட்டு பாப்பா, மீன் எவ்வளோ இருக்குதுன்னு பாப்பா. எல்லாம் கெண்டதான் மக்களே. இப்போ பாருங்க, அது 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 மட்டும்தான் இன்னும் தூக்கி வந்துன்னா 40 கிலோ 50 கிலோ கெண்டை மட்டும் இருக்கும். செல்ஃபி அடுத்த கட்டப்பை அரசாக்கு மேலே முக்காசாக்கு வந்துட்டது. இன்னொரு கட்டப்பை நெப்பி கொண்டிருக்கிறார். ஓ போதுண்ணா. இன்னொரு கட்டப்பை கொண்டு வந்துட்டு இருக்கிறார் ஜீவா. வாஜிவா வாஜிவா. அவங்க வந்து தண்ணி கொண்டு வந்துட்டுருக்கானுங்க குடிக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து ஹாய் காய்ஸ் தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து கட்டப்பை. அங்கே போய் இறங்கடா, கீழே போய் அங்கே போய் இறங்கடா, அந்த இடத்துல போய் இறங்கும். எடுத்து கீழே எடுத்துருவாங்க, கீழே எடுத்துருவாங்க. ஜீவா எடுத்துருவா, ஜீவா பைய எடுத்துருவா, சாக்கு எடுத்துருவா. போன போயிட்டு இருக்குதா, எடுத்துட்டு வா. இதெல்லாம் பண்ணாதான் அப்புறம் நம்ம மீன் ருசியாக திங்க முடியும். அப்புறம் எப்படி நீ மீன் ருசியாக திம்பியா? பைல்வான் ஜீவாவால் மும்பரா ஜீவாவாலேயே தூக்க முடியலையே. நான் மும்பரா உங்களாலே தூக்க முடியலையா? நான் மும்பரா போடுங்க மும்பரா. மும்பரா கேட்ச் சும்மாவா? அந்த அந்த சின்ன வாட்டர் வாங்கி கொடு, சின்ன வாட்டர் கூட பூரா, சின்ன வாட்டர் பூரா, சின்ன வாட்டர் திறந்துடுறா. போயிட்டு இருக்கா வீடியோ பிடிச்சி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு தான் கொண்டு போகணும் மீன். அதுவும் இந்த நிறைய மீன் பிடிச்சோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன். ஓகே மக்களே, இதோட நான் வந்துட்டு விலாகை என் பண்ணிக்கிறேன்.
அடுத்த விலாகில் சந்திப்போம். பாய் எல்லாரும். கொளுத்துதுங்க. ஆமாங்க, வெயில் வேறு கொளுத்துது, ரொம்ப வெயில் அடிக்குது. எல்லாரும் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தா இருக்க பெல்லா ஆளில் போட்டுங்க, தட்டி விடுங்க. பெல் டைமை தட்டி விடுங்க மக்களே. மாப்பிள்ள சொல்கிறாரு. பாய் மக்களே, பாய்.